வணக்கம் ஜோதிடம் டாக்ஸ் சேனல் நேர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீன லக்னம் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு கர்ம வினை எப்படி செயல்பட போகிறது, எது மாற கிரக காம்பினேஷன்ஸ்ல வந்து எது மாற பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாற விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, எது நமக்கு தவிர்க்க வேண்டிய அமைப்பாக இருக்கு, சாதகமான கிரக அமைப்புகள் என்னங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள்லாம் போகாமல் ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு மாதிரி இருந்தா அந்த சயின்டிஃபிக்கா என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்குறார், அது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், நம்மளுடைய பிராப்தங்களை பத்தி தோஷங்களை பத்தி, அது மூலமா வாழ்க்கையில பிராக்டிக்கலா நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்தி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம மிகைப்படுத்தாமல் துல்லியமா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மீன லக்னம் மீன ராசிக்காரர்களுக்கு அதிபதியே வந்து குரு வருகிறார். யோகமான கிரகம் வந்து செவ்வாய் வருகிறார். அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் வராரு. ஸோ இந்த 3 கிரகம் ரொம்ப முக்கியம். குரு, செவ்வாய், சந்திரன். இந்த 3 கிரகமும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒளி பொருந்திய கிரகமாக ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலத்தோடு இருக்கும் பொழுது நல்ல ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது சந்திர திசை 25, 30 வயசுலேருந்து வந்து ஒரு சந்திரன், செவ்வாய், ராகு, குருங்கிறது ஒரு 60 வயசு வரைக்கும் வரும்பொழுது வாழ்க்கை அற்புதமாக நமக்கு வேணுங்கிற திட்டங்கள்லாம் தீட்டி அழகாக நம்ம செயல்படுத்த முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா செவ்வாய் குரு திசைக்கு அப்புறம் வரக்கூடிய சனி, புதன், கேது, சுக்கிரன்கிற அவயோக பெல்ட் வரும்பொழுது ஜாதகர் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இதுல வந்து எது மாதிரியான அமைப்பு வந்து இப்போ சந்திரன், குரு, செவ்வாய் வந்து ஓரளவுக்கு பாதிக்கப்படாமல் கிரக அமைப்பு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ராகுவோட சேராமல், சனியோட சேராமல், கேதுவோட சேர்ந்து ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருந்து குரு பார்வை பெற்று இது மாதிரி திருட் பலம் என்று சொல்லப்படுகிற ஒளியோடு இருக்கும் பொழுது அற்புதமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சூரியன் சனியோட சேரக்கூடாது. சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகமாக இருந்து ராகு கேதுகள் சனியோட சேரக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர், சந்திரனும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 2 பேரும் சேரும் பொழுது அற்புதமான பலனை கொடுத்து சந்திரமங்கல் யோகத்தை கொடுக்கிறார். செவ்வாய் திசை சந்திர திசையில அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு மிகவும் சுமாரான கிரகமாகிய வரக்கூடாத திசை என்று சொல்லப்படுகிற சுக்கிர திசை 20 வருஷம் இருக்கு. ஸோ அந்த சுக்கிரன் வந்து ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சுக்கிரனாக இருந்தால் வரவேண்டிய துன்பங்கள் குறையும், வரவேண்டிய பிரச்சனைகள் குறைஞ்சு கொஞ்சம் வேற மாதிரி ஷேர் மார்க்கெட், வெளிநாடு விஷயங்கள், உயில் மூலமாக சம்பாதிக்கிறது அது மாதிரி வரும். அவரே வந்து பாதிக்கப்பட்ட சுக்கிரனாக இருந்து ராகுவோட சேர்ந்து சனியோட பாதிக்கப்பட்டிருந்தா பாடாப்படுத்தக்கூடிய அமைப்புகளும், வம்பு வழக்குகளும், உடல் உபாதைகளும், அது மாதிரி ஒரு விஷயங்களும் கொடுத்துரும். ஸோ ஃபினான்ஷியல் ரிஸ்க் கொடுத்துரும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கிறார், சந்திரன், செவ்வாய், குரு எப்படி இருக்கிறாங்க, எது மாதிரி காம்பினேஷன்ஸ் கிரக அமைப்பில் இருக்கிறாங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து துல்லியமாக பார்க்கணும். அதே மாதிரி நியூட்ரல் பிளானட்ஸ் என்று சொல்லப்படுகிற சனி, புதன், அதே மாதிரி சூரியன்லாம் எது மாதிரி அமைப்புகள் இருக்காங்க, சேரக்கூடாத அமைப்புகளாக இருக்கிறாங்களா, சூரியன் சனியோட சேரக்கூடாது, சூரியன் செவ்வாயோட சேருவது தப்பில்லை, சூரியன் ராகுவோட சேரக்கூடாது, கேதுவோட சேரக்கூடாது, அதே மாதிரி புதன் செவ்வாயோட சேருவது மிகவும் தவறு. எது மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய கர்ம வினை போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி கர்ம புண்ணியம் வந்து இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு செயல்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜாதகத்தில் நீங்கள் எது மாதிரி ஒரு ஒரு அமைப்பில் பிறந்திருக்கீங்க, உங்கள் மீன லக்னம் மீன ராசிக்கு அதிபதி குரு எப்படி இருக்கிறார், யாரோட சேர்ந்திருக்கிறார், செவ்வாய் சந்திரனோட சேர்ந்திருந்தா அருமை. செவ்வாயோட சேர்ந்திருக்கும் பொழுது குரு செவ்வாயும் அருமையான ஒரு நண்பர்களாக இருக்கிறதுனால ஜாதகரே யோகாதிபதியாக டேலண்டடான அவர் இருப்பார். குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறதும் நல்லது. சனி பார்வை பெறாமல் ராகுவோட சேராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுக்கிரன் எப்படி இருக்கிறார், சந்திரன் செவ்வாய் எப்படி இருக்கிறார், மற்ற கிரகங்கள்லாம் எது மாதிரி அமைப்புகள் இருக்கிறார் பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் விஷயங்கள் வரப்போகுது. நீங்கள் எந்த கர்மாக்காக பிறந்திருக்கீங்க, வாட் இஸ் யுவர் லைஃப் காலிங், உங்கள் பிறவி பயன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள்லாம் எப்படி இருக்குது, நல்ல திசைகளாக இருக்கா, காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது, சாரநாதன் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு
என்ன மாதிரி ஒரு டைரக்ஷன் உங்கள் வாழ்க்கை போகுது, உங்களுடைய உபயோகமான தொழில் வேலையெல்லாம் என்ன, எது மாதிரி விஷயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எது மாதிரி விஷயத்துக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற அமைப்புக்கெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ உங்களுடைய கிரக அமைப்போட காம்பினேஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் யோகமான அந்த தொழில் வேலை, வெளிநாடா உள்நாடா, கல்யாணம் திருமணம் எப்படி, சுக்கிரன் எப்படி இருக்கார், 7ஆம் வீட்டு அதிபதி யாரோட சேர்ந்திருக்கார், லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, குழந்தைகள் விஷயம் எப்போ, உடல் உபாதைகள் எப்போ சரியாகும், எப்போ நம்ம வந்து செட்டில் ஆகும், கடன் எப்போ அடையும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டு அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை நம்ம இப்போவே திட்டமிட்டு ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி டைரக்ஷனில் வாழ்க்கை திரும்பக்கூடிய அமைப்புகளாக இருக்குது, எது மாதிரி சாய்ஸஸ் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி சாய்ஸ் நமக்கு சரியாக வராது அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்திய வேத ஜோதிடம் அடிப்படையிலான ஒளி தத்துவத்தை எப்படி செயல்படுகிறங்கிறதை பார்த்து கொண்டு நன்றாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முடிவுகளும் எடுத்து தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய ஒரு முடிவுகளும் கரெக்டான சரியான நேரத்தில் நம்ம எடுக்கிறோமா, எப்படி ஒரு கூகுள் மேப் ஒரு ட்ராவலருக்கு உதவுதோ அடுத்து வரக்கூடிய டிராஃபிக் எப்படி இருக்குது, எவ்வளோ டைம் ஆகுது, எந்த டைமில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும், எந்த டைமில் நம்ம நேராக போகணும், எந்த டைமில் ஸ்லோவாக போகணும் அப்படிங்கிற அந்த பிளானிங்க்கு உதவக்கூடிய அந்த கூகுள் மேப்போட வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை எடுப்பதற்காக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி ஒரு கூகுள் மேப் போல் செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை பாதை என்ன, நம்மளுடைய ஹேர்டில்ஸ் என்ன, அடுத்து வரக்கூடிய எஸ்கவ் எப்போ வருது, யூடர்ன் எப்போ வருது, எப்போ நம்ம பொறுமையாக போகணும், எப்போ நம்ம வேகமாக போகணும், எந்த நேரத்தில் திருமணம் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யக்கூடாது, இது எல்லாமே வாழ்க்கையில் ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து எந்த டிகிரியில் எவ்வளோ ஒன்று சேர்ந்துருக்காங்கிறத பொறுத்து அது யோகமான ஒரு சேர்க்கையா அவயோக சேர்க்கையாங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்மளால் எடுக்க முடியும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு தேவையற்ற சமய விரயங்கள், பொரு விரயங்கள் செய்யாமல் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் நேர்கோடாக போய் நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியலை நாமளே புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் நம்ம அடிபட்டாலும் நம்மளை புரிந்து கொண்டு நம்ம கர்மாவை தெரிந்து கொண்டு அடுத்தடுத்த எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியான முடிவுகளாக எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீனராசிக்கு ஜென்மசனி போய் கொண்டிருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து குரு பார்வை பெற்று விட்டார், அது கொஞ்சம் நல்ல விஷயம். அதே மாதிரி ராகு 12லையும் கேது 6லையும் இருக்கிறார். மாத கிரகமாகிய ராஜோகாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் வீட்டை பார்க்குது. தொழிலில் ஜெயிப்பது, தொழிலில் முன்னேற்றம், தொழில் முனைப்பு, வேலை முனைப்பு, வேலையில் கெட்டிக்காரத்தனம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எப்பவுமே ஒரு ராஜோகாதிபதி கிரகம் 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது உத்வேகமாக செயல்படுவோம், நல்லா முயற்சி எடுப்போம், எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ மாதம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் 4 இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லக்ஷ்மி ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து குருவோட சேர்ந்துருக்கிறது அற்புதம். ஸோ இதனால் நல்ல ஒரு இடம் சார்ந்த விஷயத்தில் பாக்கியம். என்னதான் ஜென்மசனி போனாலும் சில பெனிஃபிட்ஸ் வர்றது, ஒரு தொடர்பு மூலமாக டக்குன்னு ஒரு கான்டாக்ட் மூலமாக ஒரு பெனிஃபிட் வர்றது, ஒரு ப்ராஜெக்ட் வர்றது, அது மாதிரி விஷயங்கள். அதே சமயத்தில் நம்ம வந்து இடம் சார்ந்த விஷயங்கள், சுப விஷயங்கள், இதெல்லாமே கொஞ்சம் அஷ்டமசனி இது ஜென்மசனியாக இருந்தாலும் சில இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் நடக்குதுங்கிற மாதிரி சில பாசிட்டிவான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் நம்ம செய்த ஒர்க்குக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல ஒரு பெனிஃபிட்டு, ப்ரமோஷனு, என்ன கொஞ்சம் ஜென்மசனியில் வேலையும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சமாளித்து நான் போய்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குது. ஏன்னா எப்பவுமே சனி ராசிக்குள்ளே வரும் பொழுது மைண்டு பார்த்திங்கன்னா ஓவர் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், இப்படி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், ஒரு ஹோப் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சாதகமான அமைப்புகள் ஆகஸ்ட் மாதம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம கோப்பப் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு சப்போர்ட் நிறைந்த ஒரு தாக்கங்கள் இருக்கதான் செய்கிறது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி மற்ற கிரகம் பாருங்கள், சுக்கிரன் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார், ஆனால் சனி செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். ஸோ அதனால் அந்த நட்பு விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த காதல் அது மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள், கள்ளக்காதல் விஷயங்கள், கலப்பு காதல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள்
கொஞ்சம் கவனமாக இருந்து அது உங்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத தெரிந்து கொண்டு நீங்கள் நடக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது அது சனி செவ்வாய் பார்வை பெறும் பொழுது கொஞ்சம் ரிஸ்கான விஷயங்கள் இது மாதிரி எதிர்பாலினத்தினோட டீல் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற கிரக அமைப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் உத்வேகம் குறையாமல் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வருது.